What are you wearing, bro? I'm wearing clothes. Are you dumb? Clothes, what is that? பேயில போமா Clothes, I don't like. மூதேவிகளா ஆக்கங்கிட்ட மூதேவிகளா ஆக்கங்கிட்ட கூவைகளா Okay, remove your clothes. I need clothes. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, இப்பதான் நம்மளோட இரண்டாம் காதல் ஷோல மெதுவா கண்டென்ட் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா இப்பதான் வீட்டுக்குள்ள காதல் சண்டையை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஷோ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே காதல் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது காதல் சண்டைகள் இருந்தாதான் கண்டென்ட் கிடைக்கும். அந்த வகையில இப்பதான் மெதுவா வீட்டுக்குள்ள காதல் சண்டைகள் ஆரம்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம புதுசா ஒயில் கார்டை வேற இறக்கியிருக்காங்க. அந்த ஒயில் கார்டை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். இந்த மனிதர் பிக் பாஸ்ல ஒயில் கார்டை வரும்போதே ஒரு கண்டென்ட்டும் பண்ணல. அப்படி இருக்கும்போது இந்த ஷோக்குள்ள ஒயில் கார்டா வந்தா கண்டென்ட் கொடுக்க போறாரு தெரியலங்க. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுதான் நம்ம பிராவோ அவர்கள் உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ்ல ஒயில் கார்டா உள்ள வந்தாப்ல. அதே மாதிரி இப்போ இந்த இரண்டாம் காதல் ஷோலையுமே ஒயில் கார்டா உள்ள போயிருக்காப்ல. என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது வரப்போற வாரங்கள்ல தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இப்போ ஷோ வந்து லைட்டா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள சின்ன சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமா நம்ம மோனிஷாவை பத்தி ஸ்டார்டிங்கே ஒன்று சொல்லணும். மோனிஷா அவர்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆர்டிபிஷியலா எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியலப்பா, உங்களுக்கு மேபி பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு வந்து மோனிஷாவை பார்க்கும்போது ரொம்பவே ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா இந்த ஷோவே ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தான், ஓகேவா? சின்ன விஷயங்களையுமே ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் ஃபுல்லாவே ஷூட் பண்ணிருக்காங்க. அதுலயுமே மோனிஷா அவர்களை பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்த கொஞ்ச நாள் வந்து வெக்கி கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி வெக்கியை வந்து அப்படியே தனியா விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியங்கா ஈடன் நீங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அங்க ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெக்கி மேல பாசம் இருக்க மாதிரி ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெக்கியை கழட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி ஆபித் கிட்ட தாவிட்டாங்க. ஆபித் கிட்ட தாவன 2வது நாள்ல இருந்து ஆபித்து நீதாண்டா தங்கம், ஆபித்து நீதாண்டா செல்லம், ஆபித்த நீதாண்டா வயிறும், ஆபித்த நீங்க எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறீங்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஆபித்தை வச்சு ஒரு மாதிரி புனிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அது உண்மையா முளைச்ச காதல் மாதிரியே தெரியல. பக்காவா அப்படியே ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆகுது. கண்டென்ட் கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி முக்கி பேசி அந்த கண்டென்ட்டை கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சில விஷயங்களை என்னால் கவனிக்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் மோனிஷா வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு சில வேலைகளை பார்க்குறாங்க. முக்கியமா பிரியங்கா கிட்ட போயிட்டு வெக்கியை வச்சு ஏதாவது கிண்டி விடுறது. முன்னாடி வெக்கியை பிடிச்சிருந்துச்சு, இப்போ வெக்கியை உங்களுக்கு பிடிக்கல போல. ஏன்னா வெக்கியை வந்து அங்கேயும் பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்குது. அது மோனிஷாக்கு பிடிக்கல என்னமோ தெரியல. பிரியங்காட்ட போயிட்டு லைட்டாக கிண்டி விடுறது, குத்தி விடுறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள எப்பவும் போல நம்ம தினேஷ் வீணா அவங்க ஒரு தனி ட்ராக் தான். அவங்க வந்து யாரை பற்றியும் கவலைப்படாம அவங்களுக்கான அட்டென்ஷன் அவங்களே எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இல்லை தினேஷ் அவர்கள் கவிதையெல்லாம் எழுதி கொடுத்து ஒரு மாதிரி பட்டையை கிளப்புறாப்புல. அது மட்டும் இல்லாமல் வெளியுமே ஃபோட்டோ ஷூட்லாம் போயிருக்கு ப்ரோ, பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஷோ ஃபுல்லாகவே கண்டென்ட் கொடுத்து இப்போ வெளியே போய் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட்லாம் தொடர்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு தேவையில்லை, ஷோ மட்டும் தான் நம்ம பேசணும், ஓகேவா? அந்த வகையில் ஃபோட்டோ ஷூட்லாம் வெளியே பயங்கரமாக போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளேயும் எப்பவும் போல இந்த காதல் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்குது. அடுத்து நம்ம தேஜஸ் மாமா எப்பவுமே ஃபயர் தான் ப்ரோ. அவரை பற்றி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவரை நான் டே 1லே சொன்னேன்ல, அசீம் தான் கண்டென்ட் கொடுப்பாருன்னு பார்த்தேன். பட் அசீமை டம்மி பண்ணிட்டு ஃபுல்லாவே தேஜஸ் தான் வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாப்ல. அந்த வகையில் மனுஷன் வந்து ஃபோன் பேச சொன்னா ஃபோன்ல ஒரு மாதிரிப்பட்ட ரொமான்டிக் மோட்ல பேசுறாப்ல. லெட்டர் எழுத சொன்னா லெட்டர்ல அதுக்கு மேல ரொமான்டிக்கா லெட்டர் எழுதி கொடுக்குறாப்ல. ஆள் ஒரு மாதிரி பீக்ல இருக்காப்ல. அதை பத்தி நம்ம அடுத்த பார்க்கலாம். அடுத்தது புதுசா வீட்டுக்குள்ள சிந்தூரி வெங்கி இவங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆன மாதிரி எனக்கு தோணுது. பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்க்க அது நமக்கு நல்லா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கு அது ஏத்துக்க முடியல. அதனால கொஞ்சம் எரிஞ்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. முக்கியமா பிரியங்காவுக்கு வந்து சுத்தமா அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து நேத்து வந்து லெட்டர் எழுத சொன்னாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து. அப்ப நம்ம வெக்கி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சிந்தூரி அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டாப்ல, ஓகேவா? அது வந்து நம்ம பிரியங்காவுக்கு பிடிக்கல. நீ என்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கும்போது நீ எப்படி அவளுக்கு லெட்டர் எழுதலாம்? அவளுக்கு லெட்டர் எழுதுனா அவ கூட போய் தொலை, என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிஞ்சு கொட்டுறாங்க, ஓகேவா? அதே பிரியங்கா வந்து தனியா இருக்கும்போது மோனிஷா போயிட்டு உனக்கு வெக்கிய பிடிச்சிருக்கான்னு கேட்டா சி அப்படிலாம் இல்லடி, ஏன்டி இப்படி பேசுறேன்னு அப்படியும் பேசிக்கிறாங்க. ஆனா அதே வெக்கி வந்து வேற யாருக்கா லெட்டர் எழுதுனா அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுப்புகளையும் காட்டுறாங்க. ஸோ பிரியங்காவை பொறுத்தவரைக்கு ஒரு ஸ்டாண்ட்லேயே இல்லை. சிம்பிளா சொல்ல போனா அட்டென்ஷன் கண்டென்ட் இந்த 2 வேணும். அதுக்காக இங்க பேசும்போது சி அவனா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது, அப்படியே இந்த பக்கம் போகும்போது நல்ல அவளுக்கே போய் லெட்டர் எழுதி என்கிட்ட வராத அப்படின்னு எரிஞ்சு எழுதிட்டு இருக்காங்க.
ஸோ மொத்தத்துல பிரியங்கா வந்து இங்க நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல வைக்கவே முடியல. ஸோ அதனால பிரியங்கா தூக்கி சைட்ல வச்சிடலாம். இதுக்கிடையில நம்ம தேஜஸ் வந்து நேகா அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தாப்புல, அந்த லெட்டரை பொறுத்தவரைக்கும் ஒரு மாறிப்பட்ட லெட்டர். அதுல அவர் எழுதியிருக்க விஷயம்லாம் ஒரு மாதிரி தாறுமாறா தான் இருந்துச்சு. ஏன்னா போன் பேச சொன்னாலே ட்ரெஸ் போட்டிருக்கியா, ட்ரெஸ்ஸை கழட்டி எனக்கு ட்ரெஸ் இருந்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அப்ப லெட்டர்ல சும்மா இருப்பாரா, பூந்துலான் இருக்காப்ல. அது மாதிரி நேகா அவர்களுமே நம்ம தேஜஸ் அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம தேஜஸ் வந்து சைட்ல ஒரு வார்த்தையை விட்டாரு, என்னன்னா பெஸ்ட் கிஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. உன்ன கிஸ்ஸுன்னு பேசிட்டு இருக்காப்ல. இவர் கிஸ் அடிச்சுட்டாரா அடிக்கலையா அப்படிங்கிறது இங்க ஒரு குழப்பமா இருக்கு. தெரியல, மேபி அடிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா ஷோ வந்து ஃபுல்லா நமக்கு காமிக்கல, கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க. அதுக்கு இடையில என்ன நடந்திருக்கும் அப்படிங்க நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்துல இந்த ஷோல வந்து இந்த ஆட்கள் மட்டும் தான் கொஞ்சம் கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நான் மோனிஷா அவர்களை பத்தி ஒன்னு சொல்லணும். மோனிஷா பொறுத்தவரைக்கு ஸ்டார்டிங்ல வெக்கி கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெக்கி வந்து அந்த குரூப்க்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு வெக்கியை கழட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த குரூப் கூட மட்டும் சுத்திட்டு இருந்தாங்க. அதான் நம்ம பிரியங்கா ஈடன். இப்ப சடனா ஆபித் கூட சேர்ந்திருக்காங்க. ஆபித் கூட சேர்ந்தது எனக்கு தெரிஞ்சு பக்காவான ஸ்கிரிப்ட். ஏன்னா ஆபித் அந்த வீட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால டக்கு நீங்க ஆபித் கூட டேட் போங்க, ஆபித் கூட பழகுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆபித் கூட ஒரு நாள் தான் டேட் போனாங்க. டேட் போன அடுத்த நாள்ல இருந்து ஆபித்தை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு மத்த ஆட்கள்லாம் கரிச்சு கொட்டிட்டு இப்ப ஆபித் தான். ஆபித் கூட பேசுற விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, நீ ரொமான்டிக்கா இருக்க, நீ செம்மையா பேசுற, உனக்காக என்ன வேணா பண்ணலாம், நீ செல்லோண்டா தங்கோண்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாச மலைய பொழிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகே, அவங்க கண்டென்ட்டுக்காக ஆபித் கூட எவ்வளவு பாச மலைய வேணா பொழியலாம். ஆனா இவங்களுக்கு வெக்கியை இப்ப பிடிக்கல. அதனால பிரியங்கா கிட்ட போயிட்டு வெக்கி ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணா கூட, வெக்கியை பாத்தியா, அவன் என்ன பண்றான் பாத்தியா, எப்படி பேசுறான் பாத்தியா, அவன் இப்படித்தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பிரியங்கா வந்து இங்க இப்படி ஒரு கண்டென்ட், அங்க அப்படி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க மோனிஷா கிண்டி விடும் போது அதை சேர்த்து வச்சு பிரியங்கா வந்து கடுமையான கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மோனிஷா கிட்ட பேசும்போது அவன்லாம் எனக்கு பிடிக்காது, அவன்லாம் சும்மா நான் பேசுற மச்சான், அவளந்தான் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம வெக்கி கிட்ட பேசும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நீயா அவளுக்கு லெட்டர் எழுதுன, நீயா அவகிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொசஸை காமிக்கிறாங்க, ஒரு மாதிரி வெறுப்புகளை காமிக்கிறாங்க. சொல்ல போனா உங்களுக்கு உண்மையாவே வெக்கிய பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. மேபி கண்டென்ட்டுக்காக இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எனக்கு தோணுது. அதனால வெக்கி அவர்கள் சிந்தூரி கூடயே பேசுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் என்கிட்ட நல்லா பேசுறியா, நான் பேசுவேன். ஏன்னா நீ வந்து டிஸ்டன்ஸ் வச்சிருக்கியா, நான் வச்சிருவேன், அவ்வளவுதான். நான் வந்து உங்ககிட்ட உட்காந்து கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீ என்கிட்ட நல்லா பேச மச்சான், உன்கிட்ட நான் சூப்பரா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிந்தூரி வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில வெக்கி சிந்தூரி இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்தது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எப்பவும் போலதான் வீக்கெண்ட் எபிசோட்லாம் ஒரு பவுலை கொடுத்து மாற்றி வைக்க சொல்லுவாங்கல்ல. பவுலுக்குள்ள சீரகம், கருவாடு இல்லை பாருன்னா கருவாப்பட்டை, அது இது நிறைய இருக்கும். ஒன்னொன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம வீணா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பழைய சண்டையை வேண்டுக்குன்னே இப்போ எடுத்து தேஜஸ் மேல ஒரு சில வெறுப்புகளை காட்டிட்டு இருக்காங்க. அது இப்போ வீட்டுக்குள்ள 2 குரூப்பா ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த வகையில் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் நம்ம சிந்தூரி, வெக்கி, தேஜஸ், நேகா இவங்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி தனியாக போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீணா, ஆபித், மோனிஷா, அடுத்த நம்ம தினேஷ் இவங்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி தனியாக போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள குரூப் சண்டை வரும்னு நினைக்கிறேன். பட் இவங்க குரூப் சண்டைக்குலாம் விட மாட்டேங்காங்க. அது பிக் பாஸ்ல தான் சண்டை வரும், இங்கே காதல் சண்டை தான். அந்த வகையில் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல வீட்டுக்குள்ள பிராவோ அவர்கள் அனுப்புறாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஆண்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்குல்ல, 2 பேரை எவிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஆணை எக்ஸ்ட்ரா அனுப்புனாதான் டேட் பண்ற கரெக்டா இருக்கும். அந்த வகையில் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆணை உள்ள அனுப்புறாங்க. அந்த பிராவோ அவர்கள். பிராவோ வீட்டுக்குள்ள போய் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பிராவோக்கு வந்து சிந்தூரி தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல எப்படி இப்போ ரோஸ் பூவோட வந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ செகண்ட் லவ் ஷோக்கும் ரோஸ் பூவோட போயிருக்காப்ல. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, இத்தனை நாள் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஒரு ஆள் எனக்கு ரொம்ப உண்மையா தெரியுறாங்கன்னா யாரை சொல்லுவீங்க? இந்த ஒரு நபர் எனக்கு ரொம்ப உண்மையா தெரியுறாருன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இந்த ஒரு நபர் ரொம்பவே ஃபேக்கா இருக்காங்க ப்ரோ, ரொம்ப ஆர்டிஃபிஷியலா, ரொம்ப அப்படி கண்டென்ட்டுக்காக வேணுக்குனே பண்ற மாதிரி இருக்குன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு 7 எபிசோட மொத்தமாக விடுறாங்களா இல்லை ஒரு எபிசோட விடுறாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வேலை பார்க்கலாம்.